Hi friends, welcome to Classic Samayal. இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா முருங்கைக்காய் மசாலா வறுவல். இந்த மசாலா வறுவலை நீங்க சப்பாத்தி அது மட்டும் இல்லாம தயிர் சாதம், சாம்பார் சாதம் எதோட வேணாலும் தொட்டு சாப்பிடலாம். ஈவன் சூடான சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா கூட ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இது எப்படி செய்யறதுன்னு நாம பார்க்கலாம். இது செய்யறதுக்கு நான் முதல்ல ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு 3 ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணி இதை நல்லா பேஸ்டாட்டம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பேஸ்டாட்டம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ல இருந்து 4 பல் பூண்டை இந்த மாதிரி மிளகு ஜீரகம் நுணுக்கிற கல்லில் லைட்டாக தட்டிக்கோங்க. தட்டினோன்னே இந்த தோல்லாம் செப்பரேட் ஆகி வந்துடும். ஸோ இந்த தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பூண்டை அப்படியே வச்சு ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஆட் பண்ணுறதுனால அதை வறுத்து எடுத்து சாப்பிடும்போது அது ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ இதுவும் அப்படியே இருக்கட்டும். இப்போது ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே நான் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பும் நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டு அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூளும் ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, கருகடிச்சிடாதீங்க. இதுக்கு பட்டை கிராம்பு இதெல்லாம் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. அதெல்லாம் சேர்க்காம இந்த சோம்பு பூண்டு இது ரெண்டுத்தினுடைய ஃப்ளேவரே ரொம்ப நல்லா வரும் இந்த வறுவலுக்கு. இப்போ இது ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் நீட்டமாக நறுக்கி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. இப்போது இதில் நான் நறுக்கின ஒரு பெரிய தக்காளியும் கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதெல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த உப்பு பார்த்தீங்கன்னா இந்த மசாலா ஐட்டம் அந்த வெங்காயம் தக்காளி இதுக்கு தேவையான அளவு தான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம முருங்கைக்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா தனியாக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை ஸ்மெல்லாம் கம்ப்ளீட்டாக இதுலேருந்து போகணும். இப்போ பாருங்கள், இதில் நான் நறுக்கி வச்சுருக்க 2 முருங்கைக்காயை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எப்படி சாம்பாருக்கு வெட்டுவீங்களோ அதே மாதிரி முருங்கைக்காயை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது லைட்டாக அந்த முருங்கைக்காய் வதங்கணும். இப்போ ஓரளவு வதங்கிருச்சு. இது வதங்கினதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதுக்கு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். அந்த முருங்கைக்காயெல்லாம் 3/4 வாசி வெந்து வரட்டும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், தண்ணியெல்லாம் சுண்டி நம்ம முருங்கைக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது இதை லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அந்த தேங்காய் சீரகத்தை ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு இப்போது தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இது ஒரு 3 ல இருந்து 4 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், அந்த தேங்காய் இதெல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போது இதில் நான் தேவையான அளவு வேக வச்ச பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பச்சை பட்டாணி ஆட் பண்ணுறது உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து தான். வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா இந்த போர்ஷனை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போயே பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி போய் ஓரளவு செமி கிரேவி மாதிரி வந்துருச்சு. இதில் இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளும் ஆட் பண்ணி திருப்பி மூடி போட்டு மூடி இன்னும் ஒரு 5 ல இருந்து 6 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ட்ரையாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இதை நீங்கள் சுண்டை விட்டுக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ சுண்டை விடுறீங்களோ அந்த அளவுக்கு இது உங்களுக்கு ட்ரையாக கிடைக்கும். நான் எனக்கு இந்த அளவு ட்ரையாக இருந்தால் போதும் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டேஜ்லேயே நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகிறதுக்கு முந்தின ஸ்டேஜில் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சாதத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இப்போது இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளையும் ஆட் பண்ணி நாம் சர்வ் பண்ண வேண்டியதுதான். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.